மதுரையில் 30 கிலோ போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட பிரகாஷின் சென்னை கொடுங்கையூரில் உள்ள வீட்டில் வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். இன்று காலை மதுரை ரயில் நிலையத்தில் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ எடை கொண்ட மெத்தபெட்டமைன் என்ற ஒரு போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இதனை கடத்தி சென்றதாக சென்னையை சேர்ந்த பிலோமின் பிரகாஷ் என்ற 42 வயது நபரை பிடித்து அவரிடம் தொடர்ந்து கிடுக்குப்பிடி விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை கொடுங்கியூர் அபிராமி நகர் 6வது தெரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் தளத்தில் வசித்து வரக்கூடிய பிரகாஷின் வீட்டில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சுமார் 10 பேர் கொண்ட இந்த அதிகாரிகள் அவரது வீட்டில் அவரது தாயாரிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். அதே போல அவரது மனைவியிடம் பிடித்தும் தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த அவர் இந்த பிரகாஷ் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த போதைப் பொருள் பார்சலை வீட்டுக்கு எடுத்து சென்று வந்ததும் நேற்று இரவு அந்த போதைப் பொருளை அவர் ரயில் மூலமாக எடுத்து செல்வதை அறிந்து கொண்டு ரயிலிலே பின்தொடர்ந்து அவரை கைது செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இவருக்கு யாருடெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல்கட்ட விசாரணையில பிரகாஷ் பைக் கால் டாக்ஸி ஓட்டுநராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. அவர்களுடன் தொடர்புடைய நபர்கள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், யாருக்கு சப்ளை செய்ய கொண்டு சென்றார், போதைப் பொருளை கொடுத்தது யார், கைதானவரின் பின்னணி என்ன என்பது குறித்தும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்ட நிலையில இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது.